ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வசிக்கும் பிற நாட்டு குடிமக்களுக்கான சமூக நல உதவி விதிகளில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர பிரசல்ஸ் நிர்வாகம் தயாராகி வருகிறது. வேலை செய்யாமல் உள்ளூர் சமூக பாதுகாப்பு அமைப்பில் போதிய பங்களிப்பை வழங்காத பிற ஐரோப்பிய நாட்டு மக்களுக்கு இது சமூக நல உதவிகளை வழங்குவதில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க இந்த சீர்திருத்தம் நாடுகளுக்கு அனுமதி அளிக்கும். இந்த திட்டம் முக்கியமாக வேலை செய்யாத தற்காலிக குடியிருப்பாளர்கள், ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள், பொருளாதார ரீதியாக செயல்படாத ஐரோப்பிய குடிமக்களை பாதிக்கும். தங்களுக்கு சொந்தமில்லாத மற்றொரு ஐரோப்பிய நாட்டில் வசித்துக் கொண்டு அங்கிருந்து நிதியுதவிகளை பெறுவது இனி எதிர்காலத்தில் கடினமாகலாம். தற்போதைய நடைமுறையில் எந்த நாடு யாருக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்பதில் உறுதியற்ற தன்மையும் நாடுகளுக்கிடையே பல சட்ட போராட்டங்களும் நீடித்து வருகின்றன. எல்லைகளை கடந்து வாழும் மக்களின் குழப்பங்களை தீர்க்கவும், ஐரோப்பிய உறுப்பு நாடுகளுக்கு இடையே உள்ள சட்ட சிக்கல்களை குறைக்கவும் இந்த புதிய விதிகள் கொண்டுவரப்படுகின்றன. இந்த புதிய முன்மொழிவின்படி ஒரு நபர் மற்றொரு உறுப்பு நாட்டிற்கு சென்று வேலை தேடும் போது அவர் தனது முந்தைய நாட்டிலிருந்து பெற்று வந்த வேலையில்லா திண்டாட்ட கால நிதி உதவியை அதிகபட்சமாக 6 மாதங்கள் வரை தொடர்ந்து பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒரு நபர் தான் வசிக்கும் நாட்டை தவிர்த்து மற்றொரு ஐரோப்பிய நாட்டில் தொடர்ந்து குறைந்தது 22 வாரங்கள் வேலை செய்திருந்தார் அவர் கடைசியாக வேலை செய்த நாட்டிலிருந்தே வேலையில்லா திண்டாட்ட கால பலன்களை கோர முடியும். இது எல்லையோர பகுதிகளில் தினமும் பயணித்து வேலை செய்யும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும்.